ஓம் சக்தி தாயே எல்லாம் ஒன்றே நம்ம. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை தேவையானவங்க உபயோகப்படுத்திங்க. இன்றைக்கு கைரேகை ரகசியங்கள் விளக்கம் 35. அதாவது கைரேகையில் ரகசியங்கள் நிறைய இருக்கு. இன்றைய தலைப்பு கைரேகை ரகசியங்கள் 35. உலக புகழ் அடைந்தவருடைய ஒரு கைரேகை அமைப்பு. நிறைய பணம் படைத்தவர்கள், உலக புகழ் படைத்தவர்கள் நிறைய கைரேகை அமைப்பு இருக்கு. அதுல உலக புகழ் அடைந்தவர்கள் எவ்வாறு கைரேகை அமைப்பு இருந்தால் உலக புகழ் அடைய முடியும், பணம், புகழ், செல்வம், வெற்றி, செல்வம், செல்வாக்கு எல்லாம் நிகழ்ந்து நல்லபடியா புகழோடு இருக்கணும், சந்தோஷமா வாழ்க்கை வாழணும், உலகம் பூரா தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி கைரேகை அமைப்பு இருந்தா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். போர்டு கொடுத்துருவாங்க. இப்ப இது ஒரு கைரேகை அமைப்பு. இது வலது கை, இது இடது கை. ரெண்டு கையுமே நம்ம போட்டிருக்கோம். ரெண்டுலையும் ஏறக்குறைய ஒரே மாதிரி ரேகைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல எடுத்த உடனே அவர் ஆணா பெண்ணா, என்ன வயது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர் ஒரு ஆண், வயது 60 வயது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது நம்ம கையை பார்க்குறோம். கையை பார்த்தவுடன் இப்போ முதல்ல ஆயுள் ரேகை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா ஆயுள் இருந்தால் தான் அதிர்ஷ்டம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயுள் ரேகை மிக சிறப்பாக இருக்கு. 2 இடத்துல அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு, 2 இடத்துல கட்டிங் இருக்கு. அதாவது ஒரு 25 ஒரு 30 அந்த மாதிரி வயசுல அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு சரியாயிருக்கு. செவ்வாய் ரேகை இருக்கு, ஆயுள் ரேகை சிறப்பா இருக்கு, சுக்கிர வீடு நல்லா இருக்கு. அப்ப உடல் நலமாக இருக்கிறது. தற்போது அவர் பார்க்கும்போது 60 வயசு அப்படிங்கும்போது ஆயுள் நல்லா இருக்கு. குறைஞ்சது 3 கங்கண ரேகையும் இருக்கு, ஆயுள் ரேகையும் இருக்கு, செவ்வாய் ரேகையும் இருக்கு. இதுல என்னன்னா ஆரோக்கிய ரேகை 2 இருக்கு. ஆரோக்கிய ரேகை 2, ஆயுள் ரேகையை வெட்டாமல் 2 அழகா இருக்கு. இப்படி ஆரோக்கிய ரேகை இருக்கும் பொழுது 2 ஒன்றோடு ஒன்று 2 ஒரே மாதிரி இருக்கும் போது அது கூடுதல் பலத்தை கொடுக்கக்கூடியது, உடல் நலத்தை கொடுக்கக்கூடியது. இப்ப செவ்வாய் ரேகை மாதிரி இந்த 2 ரேகை இருக்கனால உடல் நலம் நன்றாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு ரேகை இருந்ததுன்னா வியாதி, 2 ரேகை இருந்ததுன்னா ஒன்னோடு ஒன்று பலத்தை கொடுக்கக்கூடியதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆயுள் ரேகை நல்லா சிறப்பா இருக்கு, செவ்வாய் ரேகையும் இருக்கு, ஆரோக்கிய ரேகையும் இருக்கு, கங்கண ரேகையும் இருக்கு. குறைஞ்சது இவருக்கு நான் சொல்றது எல்லாமே பலன் குறைவு. அதுக்கப்புறம் நீட்டித்து வருவதற்கு அது பிரபஞ்சத்தினுடைய வேலை, கடவுளுடைய செயல். நம்ம கையில சொல்றது கொஞ்சம் கம்மியாவே சொல்லணும். அளவுக்கு அதிகமா சொல்லிட்டோம்னா அவங்க வேற மாதிரி நினைக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இப்ப நம்ம ஆயுள் ரேகை ஆயுள் பலமா இருக்கு, குறைஞ்சது 80 வயசு வரைக்கும் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தது இருதய ரேகையை பாருங்க. இருதய ரேகை நல்லா இங்க ஆரம்பிச்சு நேரா புதன் வீட்டுக்கு கீழே ஆரம்பிச்சு நேரா குரு வீட்டு சைட்ல வரைக்கும் போகுது. அப்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு நல்ல மனிதன் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் புத்தி ரேகையை பாருங்க. ஒன்று ஆயுள் ரேகையோட சேர்ந்து வருது, இன்னொன்று ஆயுள் ரேகையை விட்டு கொஞ்சம் உண்டு மேல, லைட்டா கொஞ்சம் உண்டு மேல. ஒன்று ஆயுள் ரேகையோட சேர்ந்து வருது, ஒன்று ஆயுள் ரேகை விட்டு கொஞ்சம் மேல ஆரம்பிச்சு போகுது. 2 புத்தி ரேகை இருக்கிறது. 2 புத்தி ரேகை புத்தி பலமாக இருக்கிறது. ஒன்று சந்திரமேட்டு பக்கம் போகுது, இன்னொன்று நேரா வருது செவ்வாய்மேட்டுக்கு. அப்படி இருக்கும்போது புத்தி பலமான புத்தி ஒன்று. இரண்டாவது 2 விதமான வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழக்கூடியவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று நான் சொல்லிக்கலாம். நல்லா கேர்ஃபுல்லாக கேட்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் கையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு ரேகை ஆயுள் ரேகையில இருந்து ஆரம்பிச்சு சந்திரன் வீட்டு பக்கம் போகுது. கதை, கவிதை, கட்டுரை, கற்பனை, அதுல நல்ல ஒரு ஈடுபாடு நிறைய இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாம். இன்னொரு ரேகை நேரா செவ்வாய் வீட்டு பக்கம் வந்திருக்கனால
தைரியம், வீரியம், நல்ல ஒரு புத்திசாலித்தனம், அறிவாற்றல் இதெல்லாம் வெளிப்பட்டு 2 விதமான வாழ்க்கை, 2 விதமான பிசினஸ், 2 மனைவிகளோடு சந்தோஷமாக குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு 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 அமைப்பு. இந்த கையில 2 புத்திரேகை இருந்ததுனால 2 ஒய்ஃப் இருக்கும், 2 வேலை இருக்கும், 2க்கு மேற்பட்ட வேலைகள் இருக்கும், வந்து நிறைய சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆரோக்கிய ரேகை பாருங்க போயிட்டு புத்தி ரேகை தொடுது. அப்ப ஜோதிடத்தில் இவருக்கு நிறைய நம்பிக்கை இருக்கணும், ஜோதிடம் இவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம விதி ரேகையை பார்த்துருவோம். விதி ரேகை ஒன்று சனி மேட்டுக்கு, ஆயில் ரேகையில இருந்து ஒன்று சனி மேட்டுக்கு போயிருக்கு. இளமையில் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் படிப்படியா முன்னுக்கு வந்தாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் விதி ரேகை. இன்னொரு விதி ரேகை பாருங்க, சந்திரமேட்டில் ஆரம்பிச்சு நேர குருமேட்ல போய் முடியுது. இந்த மாதிரி குருமேட்டில் முடியும் பொழுது அவர் அதாவது பிரயாணம் மூலமாக வெளிநாடு வெளியூர் சென்று நல்ல சிறப்பான வருமானம் ஈட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொன்னு, இந்த ரேகை சந்திரமேட்ல இருந்து இங்க குருமேட்டுக்கு போச்சுன்னா வெளியூர் வெளிநாட்டில் லவ் பண்ணி திருமணம், ஜாதி விட்டு மதம் விட்டு திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த வெளிநாடு ட்ரிப்பு மூலமாக வியாபாரம் மூலமாக கோடிக்கணக்கில் வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த குருமேட்ல பாருங்க ஒரு சதுரம் இருக்கு. அந்த சதுரம் குருமேட்டில் இருக்கும் பொழுது மிக பெரும் வருமானம், கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் சம்பாதிக்க வாய்ப்பு உண்டு. அதை கண்டு மயங்க மாட்டார். அதாவது பணத்தை கண்டு ஒரு சில பேர் மயங்கிடுவாங்க, இவர் மயங்க மாட்டார். ஆனாலும் இவர் வந்து சந்திரமேட்ல இருந்து ஒரு ரேகை குருமேட்டுக்கு போறதுனால ஜாதி விட்டு மதம் விட்டு வெளிநாடு வெளியூர் வெளிதேசம் ஒரு திருமணம் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொன்று, சுக்கிரமேட்ல இருந்து ஒரு ரேகை போயிட்டு சூரிய ரேகையோட போய் ஜாயின் ஆகுது. சூரிய ரேகை குறைஞ்சது அவருக்கு ஒரு 29ல இருந்து ஆரம்பிச்சு போயிருக்கு. அப்ப 29ல இருந்தே அவருக்கு செல்வம், புகழ், செல்வாக்கு இதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆயில் அது அவருடைய சூரிய ரேகைக்கு பக்கத்துல 2 கட்டம் சதுரம் மாதிரி இருக்கு. அப்போ சுயமா சம்பாரிச்சு நிறைய பொருள் வாங்கினார், நிறைய இடம் வாங்கினார், நிறைய வீடு வாங்கினார், காரு பங்களா சொத்து சுகம் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள். அதுக்கு அடுத்தது இந்த சுக்கிரமேட்ல இருந்து ஒரு ரேகை போயிட்டு சூரிய ரேகையோடு ஜாயிண்ட் ஆகிறதுனால மனைவி மூலமாக மனைவி மூலமா வருமானம், புகழ், செல்வம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி சுக்கிரமேட்ல இருந்து போச்சுன்னா வருமானம் மனைவி மூலம், மனைவி வீட்டுல இருந்து ஒரு வரதட்சணை மாதிரியோ இல்ல ஒரே ஒரு பொண்ணா இருக்கும், அந்த சொத்து பூரா இவருக்கு வந்து சேர்ந்துரும். அப்படிங்கும் போது நிறைய வருமானம், மனைவி மூலமா வருமானம். இப்ப விதி ரேகையை பார்த்தோம்னா வருமானம், தொழில், எந்த மாதிரி தொழில் அமையும், எந்த மாதிரி வருமானம் வரும்ங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று, ஆயில் ரேகையில இருந்து ஆரம்பிச்சு விதி ரேகை போயிருக்கனால இளமையில் கஷ்டப்பட்டு இவர் சுய முயற்சியினால் வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, இவர் வியாபார விஷயமா வெளியூர் வெளிநாடு, அதாவது பிரயாண ரேகை இல்லையா, சனி சந்திரமேட்ல இருந்து போறதுனால பிரயாண ரேகை, பிரயாணம் மூலமாக ஒரு வருமானம், அந்த வருமானம் நல்ல நல்ல பெரிய வருமானமா இருக்கிறதுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதுல வந்து நல்ல வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா, இவர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபாரின்ல போட்டு வராருல, அதில் லவ் பண்ணி ஜாதி விட்டு மதம் விட்டு திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. நிறைய வருமானம் வரும். குருமேட்ல சதுரம் இருக்கிறார், நல்ல வருமானத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதுக்கு அடுத்தது நம்ம புத்தி ரேகை 2 புத்தி ரேகை இருக்கு. இங்க தார ரேகையும் பார்க்கணும். தார ரேகை 2 இருக்கு. அப்போ அவருக்கு ஒரு 23 24 ஒரு திருமணம் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு 30 வயது ஆகும் பொழுது ஒரு 2வது திருமணம் நடந்தது. இப்ப 2 தாரம் ஒரே மாதிரி இருக்கு. அதே மாதிரி 2 கைகளிலும் 2 தாரம் இருக்கு. இப்போ அதுக்கு அந்த லெஃப்ட் ஹேண்டுக்கு அப்புறம் வந்துருவோம். இப்போ நம்ம பார்த்துருவோம். திரும்ப ஒரு தரம் சொல்றேன், நல்லா பார்த்துங்க. ஒரு நபர் வருகிறார் என்றால் அவர் ஆணா பெண்ணா, வயது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 60 வயது ஆண் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எடுத்த உடனே ஆயில் ரேகை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆயில் ரேகை பிரமாதமா இருக்கு. 2 இடத்துல ஒரு கட்டிங் இருக்கிறதா, 2 இடத்தில் விபத்து வியாதி அந்த மாதிரி வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கலாம். செவ்வாய் ரேகை இருக்கிறனால ஆயிலுக்கு கூடுதல் பலம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அப்புறமா இவருக்கு ஆரோக்கிய ரேகை என்று சொல்லக்கூடிய புதன் ரேகை 2 இருக்கு. 1 இருந்தா உடல் நலத்துல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டு.
அதோட இன்னொன்று சேர்ந்து இருக்கும்போது அது இச்சாரேகை ஆயிடுது. அப்படிங்கும்போது அந்த ஆயிலுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது, சக்தியை கொடுக்கக்கூடியது வியாதி இருக்காது. அவருக்கு இந்த 2 ரேகை ஆரோக்கிய ரேகை தென்படும் பொழுது அவருக்கு உடல் நன்றாக இருக்கிறது, பலமாக இருக்கிறது அப்படிங்கிறது. அப்போ ஆயுள் ரேகையை பார்க்கும்போது இந்த கையை ஃபுல்லாகவே பார்க்கணும். ஆயுள் ரேகை பார்க்கும்போது ஆயுள் நல்லா இருக்கா, செவ்வாய் ரேகை இருக்கா, அதே மாதிரி இச்சா ரேகை, அதே மாதிரி ஆரோக்கிய ரேகை இருக்கா, கங்கண ரேகை இருக்கான்னு பார்க்கணும். அப்போ ஆயுள் பலமாக இருக்கிறது, உடல் பலமாக இருக்கிறது, சுக்கிரமேடு நன்றாக இருக்கிறது. அப்ப இவர் நல்ல ஆசையோடு, பாசத்தோடு, அன்போடு இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இப்போ ஆயில முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து புத்தி ரேகையை பார்க்கணும். புத்தி ரேகை 2 புத்தி. 2 புத்தினா 2 விதமான வாழ்க்கையை சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். புத்தி ரேகை 2 நல்லா சூப்பரா இருக்கு. ஒன்று வந்து சந்திரன் மேட்டு பக்கம் இருக்கு, ஒன்று வந்து செவ்வாய் மேட்டு பக்கம் இருக்கு. அதனால வாழ்க்கையில மிகச்சிறந்த புத்திசாலி. அதாவது கதை, கவிதை, கட்டுரை, கற்பனையில அவருக்கு நிறைய ஈடுபாடு இருந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் செவ்வாய் மேட்டுகள்ல வீரம், வீரியம், நல்ல ஒரு சிறந்த அறிவாற்றல் தன்மை இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இறுதி ரேகையை பார்க்கணும். இறுதி ரேகை புதன் வீட்டு கீழே ஆரம்பிச்சு நேராக குரு கடல், அதாவது வியாழக்கடல்ல போய் கலக்குது. அப்படிங்கும்போது இவர் அதிகமான பாசம் இல்லாமல் இவரிடம் அடக்குமுறை அதிகமா இருக்கும். அதாவது ஒரு ஆளுமை தன்மை அதிகமா இருக்கும்னு சொல்லலாம். இந்த இறுதி ரேகை போயிட்டு நேரம் அங்கே போயிருக்கும்போது இவர்கிட்ட வரவங்க பர்ஃபெக்டா வேலை செய்யணும்னு நினைப்பாங்க. கசைக்கு புளிந்திடக்கூடிய ஒரு திறமை அவங்கள்ட்ட இருக்கும். வேலை வாங்குறதுல நல்ல திறமையா இருப்பாங்க அப்படின்னு இறுதி ரேகை வச்சு நம்ம சொல்லிக்கலாம். இறுதி ரேகை இருதயம் நல்லா பிரச்சனை வெட்டு துண்டு இல்லாம நல்லா இருக்கு. சிறப்பான இருதயத்தை குறிக்கக்கூடியது. அத விதி ரேகை வந்து நம்ம விதி ரேகை ஒன்று வந்து சந்திரமேட்டுல இருந்து குருமேட்டுக்கு போகுது, ஒன்று ஆயுள் ரேகையில இருந்து ஒன்று சனிமேட்டுக்கு போகுது, இன்னொரு ரேகை வந்து நேரா சூரிய ரேகையில போய் கலக்குது. அப்ப மனைவி மூலமாக வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சூரிய ரேகை குறைஞ்சது 29ல இருந்து நேரா சூரிய மேட்டுக்கு போகுது. அந்த சூரிய மேட்டில் 2 சதுரங்கள் இல்ல முக்கோணம் மாதிரி இருந்தாலும் அது வந்து நல்ல விஷயம்தான். அப்ப சுயமா சம்பாதிச்சு நிலம், சொத்து, வீடு, வண்டி, வாகனம், வசதி எல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கீழே இந்த ஆயுள் ரேகைக்கு கீழே பார்த்தோம்னா முக்கோணம், சதுரம் காணப்பட்டால் இவர்களுக்கு பூர்வீகமாகவும் சொத்து, நிலம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இப்படிதான் நம்ம கையை கணிக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. சதுரம் குருமேட்டில் இருப்பதால் அவருக்கு மிகப்பெரிய வருமானம், மிகப்பெரும் சொத்து, மிகப்பெரிய இது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. தாரம் 2 இருக்கனால முதல்ல ஒரு 24 வயசுல ஒரு திருமணம் செய்தார். அதுக்கப்புறம் 2வது ஒரு திருமணம் காதலித்து அதுக்கப்புறம் வெளிநாட்டில் போயிட்டு திருமணம். 2 விதமான வாழ்க்கை. ஒன்று வெளிநாடு, ஒன்று உள்நாட்டில் ஒரு சம்சாரம். 2யும் திறமையாக அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா இருக்கிறது தெரியாது, அந்த அம்மாவுக்கு இந்த அம்மா இருக்கிறது தெரியாது. அப்போ இவர் வெளிநாடு போகும்போதெல்லாம் அங்கே போயிடுறது, தங்கிக்கிறது, ஒரு 10-15 நாள் இருந்துட்டு அங்கேயும் குடும்பம் நடத்திடுறது, இங்கேயும் குடும்பம். இந்த மாதிரி 2 வாழ்க்கைகள் அப்படிங்கிறத 2 விதமான 2 புத்தி ரேகையை வச்சு 2 வாழ்க்கைகள்ங்கிறத முடிவு பண்ணிக்கணும். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்துடுவோம். லெஃப்ட் ஹேண்டும் முடிஞ்ச அளவு இந்த இதே கைரேகை அமைப்பு இருக்கு, அதை பாருங்க. அதே மாதிரி இறுதி ரேகை நேராக போகுது, புத்தி ரேகை 2, அதே மாதிரி ஆயுள் ரேகை நல்லா சிறப்பாக இருக்கு. இந்த சூரிய மேட்டில் மட்டும் கட்டம் கிடையாது, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் சூரிய ரேகை புத்தி ரேகையிலிருந்து போகுது. அதே மாதிரி 2 தாரம் இருக்கு, ஒரு சில மாற்றங்களை தவிர மிச்சப்படி. இதில் வந்து இந்த ஆரோக்கிய ரேகை வந்து 1 தான் இருக்கு, 2 இல்லை. அது வந்து இது வந்து ப்ளூ பிரிண்ட் மாதிரி, இது பிறப்பதற்கு முன்னாடியே இருந்தது. இப்போ பூர்வீக சொத்து இருக்கு, இங்க வந்து இவர் சொந்த சம்பாதிச்ச சொத்துக்கள் இங்கு காணப்படலை. இந்த இடது கையையும் பார்க்கணும். நம்ம ஒரு பலன் சொல்லும் பொழுது இடது கையையும் பார்க்கணும், ஓரளவு இது ஒத்து வருதான்னு. இதுவும் ஓரளவு நல்லா கரெக்டாக தான் இருக்கு. பாருங்க 2 கையையும் பாருங்க, 2ம் ஓரளவு ஒத்து இருக்கு. இப்போ நம்ம ரைட் ஹேண்டு தான் முக்கியமாக எடுத்துக்கணும். ரைட் ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்டை எதுக்கு பார்க்கறதுனா ஒரு சிலதை உறுதிப்படுத்துவதற்கு. 2 தாரமா 2 வாழ்க்கையை வெற்றிகரமா வாழ்றாருன்னு அந்த கையை பார்க்கும்போது அதில் 2 புத்தி இருக்கிறது. அப்படிங்கும்போது கன்ஃபார்மா அடிச்சு சொல்லிடலாம், 2 விதமான வாழ்க்கை, 2 விதமான அதாவது பிசினஸ் நிறைய வச்சிருக்காரு அவர். 2க்கு மேற்பட்ட வேலைகள், 2க்கு மேற்பட்ட தொழில்கள், 2க்கு மேற்பட்ட வருமானங்கள், 2க்கு மேற்பட்ட திருமணங்களை குறிக்கக்கூடியது. இந்த சுக்கிரமேடு நல்லா இருக்கு, செவ்வாய் மேடு நல்லா இருக்கு.
அவர் வந்து 2 வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணாம நிறைய தொடர்புகள் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை உறுதிப்படுத்துறதுக்கு இந்த நம்ம தாரம் மன்மத மேடு இருக்கியா, அந்த தாரணைக்கு முன்னாடி இங்க ஒரு சின்னூண்டு கோடு, இங்க ஒரு சின்னூண்டு கோடு வந்துருச்சு வச்சுங்க. 2 தாரம் ஒரே மாதிரி 2 தாரம் கொஞ்சம் சின்னதா இருக்கிறது எல்லாமே காதல் நிகழ்வுகள், தொடர்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்படிங்கும்போது இவருக்கு தொடர்புகள் நிறைய வரும். ஏன்னா பிசினஸ் பண்ணி வெளிநாடு வெளியூர் போறாரு. பார்க்கும் போதெல்லாம் பணம் நிறைய இருக்கு இல்லையா, தொடர்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு எப்படி வருதுன்னா, இந்த சுக்கிரன் நல்லா இருக்காரு. சுக்கிரன் நல்லா இருந்தாவே என்ன பண்ணுவாரு, தொடர்பை ஏற்படுத்திடுவாரு. செவ்வாயும் நல்லா இருக்கு. இவருக்கு மேடுகள்னு பார்த்தா சுக்கிர மேடு நல்லா இருக்கு, குரு மேடு நல்லா இருக்கு, சந்திர மேடு நல்லா இருக்கு, செவ்வாய் மேடு நல்லா இருக்கு, புதன் சூரியன் நல்லா இருக்கு, சனி மேடு மட்டும் சமமா இருக்கு. எல்லா மேடுகளும் நல்லா புரிஞ்சுக்கணும். உலக புகழ் அடைய வேண்டும் என்றால் முதலில் கையில உள்ள மேடுகள் சிறப்பா இருக்கும். அந்த கை வந்து நல்ல ரோஸ் கலர்ல, நல்ல ஒரு ரொம்பவும் ரத்தம் அதிகமா இல்ல சகப்பாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கருப்பா இருக்கணும். நடுத்தரமா நல்ல மென்மையான கையா இருக்கணும். முதல் தரமான கையா இருக்கணும். ரேகைகள் பங்கப்படாமல் இருக்க வேண்டும். 2. 3வது விதி ரேகையும் இருக்கணும், சூரிய ரேகையும் இருக்கணும். ரேகைகள் அதிகமாக வெட்டு துண்டு இது மாதிரி இருந்ததுன்னா தடைகள் தாமதங்களை ஏற்படுத்தும். இப்ப இவருக்கு புத்தி ரேகை 2 இருக்கு. 2 விதமான வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்தக்கூடியவர். ஏன்னா புத்தியில எந்த விதமான வெட்டு துண்டு எதுவும் கிடையாது. இறுதி ரேகையில வெட்டு துண்டு கிடையாது. ஆயுள் ரேகையில 2 இடத்துல உடம்பு சரியில்லாம இருக்குது. சின்ன வயசுலேயே முடிஞ்சு போச்சு. இப்ப சிறப்பாக பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் 29 30க்கு முன்னாடியில இருந்தே ஆரம்பிக்குது. 29 பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்ட குறிகள் பார்த்தா சதுரம், குரு மேட்டில் சதுரம் இருக்கிறது, சூரிய மேட்டில் சதுரம் இருக்கிறது. அப்பொழுது செல்வம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். செல்வத்துக்கு நிறைய அதிபதியா இருப்பாரு. வீடு வாகனம் வண்டி வசதி எல்லாம் சிறப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்படிதான் நம்ம கையை பார்த்து முடிவு பண்ணணும். எடுத்த உடனே நம்ம கையினுடைய அமைப்பை பார்க்கணும். எப்படி இருக்கு கை, திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன், புரியாதவங்க புரிஞ்சுங்க. கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வயசு என்ன வயசுல நம்மகிட்ட வராரு, ஆன் 60 வயசுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆயுள் ரேகையை பார்க்கணும். ஆயுள் ரேகையை பார்த்தோம்னா அப்படியே மேல புத்தி ரேகையை பாருங்க. புத்தி ரேகையை பார்த்து முடிஞ்சோன்னா இறுதி ரேகை எப்படி இருக்குன்னு பாருங்க. இருதயம் சுத்தமா இருக்கா, உடல்ல உள்ள உறுப்பெல்லாம் நல்லா பலமா இருக்கா, அதே மாதிரி ஆரோக்கிய ரேகை இருக்கான்னு பாருங்க. ஆரோக்கிய ரேகை 1 இருந்ததுன்னா வியாதி, 2 இருந்ததுன்னா ஆரோக்கியம் பலமா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்க விதி ரேகையை பார்க்கணும். அதுதான் வேலை தொழில் வருமானத்தை குறிக்கக்கூடியது விதி. சனி பகவான் தான் காலபுருஷனுக்கு 10யும் 11யும் வச்சிருக்காரு. அதாவது இந்த பிரபஞ்சத்துல இந்த காலபுருஷ தத்துவத்தின்படி 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் சனியோட வீடு. ஏன் என்று கேட்டால் இந்த கைரேகையில் விதி ரேகை தான் வருமானத்தை கொடுக்கக்கூடியது, லாபத்தை கொடுக்கக்கூடியது. அந்த விதி ரேகை என்ன பண்ணுது, ஒன்று சந்திரன் வீட்டுல இருந்து குரு வீட்டுக்கு போகுது. அப்ப வெளிநாடு வெளியூர் போய் நிறைய சம்பாரிச்சு குமிக்கக்கூடிய ஒரு வருமானம் உண்டு. இன்னொன்னு சுயமா சம்பாரிச்சு அதன் மூலமா வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு மனைவி மூலமாக வரதட்சணை சொத்து சுகம் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 29 இருந்தே பேரு புகழ் வந்திருக்கு. இந்த சூரிய மேட்டுல சதுரம் இருக்கிறதுனால நிறைய பொருள் வீடு சொத்து சுகம் எல்லாம் நிறைய வாங்கி போட்டிருக்காரு. சுயமா அவர் சம்பாரிச்சது, இந்த சூரிய மேட்டில் அவர் சம்பாரிச்சது. இந்த ஆயுள் ரேகைக்கு கீழே இங்க சதுரம் இருந்ததுன்னா அது வந்து முன்னோர்கள் அதை சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த வருமானமும் இருக்கு. இப்படிதான் நம்ம கையை பார்க்கணும். உங்களுக்கு திரும்ப புரியலன்னா திரும்ப ஒரு தரம் பாருங்க. விதி ரேகை 3 விதி ரேகை இருக்குது, 2 புத்தி ரேகை இருக்குது, பூர்வீக சொத்து இருக்கு, சுயமா சம்பாரிச்சு சொத்து வாங்கியிருக்காரு. இப்படி நம்ம கையை பார்த்தோம்னா கை மென்மையா இருக்கா, கரடுமுடா இருக்கா. கரடுமுடா இருந்ததுன்னா அதுக்கு பலன் கொஞ்சம் மாறுபடும். அது நடுக்கரமா இருந்தாலும் கொஞ்சம் பலன் கொஞ்சம் குறைவுபடும், ஆனா பலன் நடக்காம இருக்காது. அதே மாதிரி இதுல ஏதாவது வெட்டு துண்டு இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பலன் குறைவுபடும். அதே மாதிரி இந்த இறுதி ரேகையும் புத்தி ரேகையும் ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிக்கணும். அந்த வயதில் விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சனி மேட்ல ஏதாவது இன்ட்டு மார்க் மாறுதுன்னா விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த கையை பாருங்க, எதுவுமே இல்லை, நல்லா கிளியரா இருக்கு. இந்த மாதிரி இருந்ததுன்னா இது ஒரு அமைப்பு தான். நிறைய அமைப்பு இருக்கு. உலக புகழ் அடைவதற்கு நிறைய அமைப்பு இருக்கு. நிறைய காணொலியா நிறைய விஷயம் பார்க்கலாம். இப்ப ஈஸியா உங்களுக்கு ஒரு நபருக்கு 2 மனைவிகள்
ஒன்று வெளிநாடு, ஒன்று உள்நாடு. அதாவது நிறைய காதல் நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடியது சுக்கிரமேடு. அதாவது ஆயுள் ரேகை நல்லா பலமாக இருக்குது, அந்த செவ்வாய் ரேகையும் இருக்குது. அதாவது அதிர்ஷ்ட ரேகை அப்படி புதன் ரேகை, ஆரோக்கிய ரேகையும் இருக்குது. அப்போ 3 கங்கண ரேகையும் இருக்குது. உடல் பலத்தோடு நல்ல ஒரு திறமையாக 2 வாழ்க்கையை வெற்றிகரமாக ஒரு தொழிலதிபர் மாதிரி வெளியில இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு அது மூலமாகவும் சுய வருமானமும் நிறைய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்து வாழ்க்கையில் சிறந்து விளங்கினார்கிறத இந்த கையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.